அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். உலகிற்கு வந்த எல்லா நபிமார்களின் வாழ்க்கையிலும் திருப்புமுனைகளை, முஅஜிசாக்கள், அற்புதங்கள் என்ற பெயரில் பலவிதமான அற்புதங்களை, முஅஜிசாக்களை நிகழ்த்தி காட்டி மக்களுக்கு மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். அந்த வரிசையில் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிஅராஜ் எனும் விண்வெளி பயணத்தின் ஊடாக திருப்புமுனை தரும் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தினான். மிஅராஜின் நோக்கத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பயணம் செய்ய வைத்த அல்லாஹ் தூய்மையானவன். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அது எத்தகைய இடம் என்றால் அதனை சுற்றிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, மேலும் நமது அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அந்த நபியை நாம் அழைத்து சென்றோம். இன்னஹு ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் செவியேற்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 17வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் தனது அத்தாட்சிகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் வல்லமையையும் உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் இந்த விண்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் மிஅராஜ் தினத்தன்று நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான பயணமான மிஅராஜ் பயணம் குறித்து நினைவுபடுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் சுருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிஅராஜ் பயணத்தை நாம் பார்ப்போமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய மகளான உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்பட்டு ஜம்சம் கிணற்றுக்கு அருகில் அழைத்து வரப்பட்டு அங்கே அவர்களது நெஞ்சு பிளக்கப்பட்டு அதிலிருந்து அவர்களது இதயம் எடுக்கப்பட்டு பின்னர் அது புனித ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு ஞானத்தால் நிரப்பப்பட்டது. பின்பு அங்கிருந்து ஃபுராக் என்னும் வாகனத்தில் பலஸ்தீனில் உள்ள பைத்துல் மக்தஸுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே கூடியிருந்த அனைத்து நபிமார்களுக்கும் முன்னின்று இமாமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சென்று அங்கே ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை கண்டார்கள். அதன் பிறகு பைத்துல் மஅமூரை கடந்து சிதறத்துல் முன்தகாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். சுவனத்தையும் நரகத்தையும் கண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக இறைவனை சந்தித்து தொழுகையை பரிசாக பெற்று வந்தார்கள். இந்த நிகழ்வு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த பேர் அற்புதமாக பார்க்கப்படுகிறது. உலகில் வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத உயர்ந்த அந்தஸ்தாக இது அமைந்திருக்கிறது. ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு 86,282 மைல் என்பதாக சொல்லப்படுகிறது. வேகமிக்க ஒளி நட்சத்திலிருந்து பூமிக்கு வர சுமார் 4.5 ஆண்டுகளாகும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் நமது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நட்சத்திரம் மட்டுமல்ல, எல்லா நட்சத்திரங்களையும் கடந்து 7 வானங்களையும் கடந்து யாருமே கடந்துவிட முடியாத சிதறத்துல் முன்தகாவையும் கடந்து அல்லாஹ்வையும் தரிசித்து வந்தது ஓர் இரவின் சிறு பகுதி என்பது விண்ணிற்கும் ஏவுகணை விட்டு கொண்டிருக்கிற இந்த நவீன கால மக்களாகிய நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாகத்தான் இருக்கிறது.
இந்த மிஅராஜினுடைய பயணத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு மகத்தான பொக்கிஷம், நாளை மறுமையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ்வால் வழங்கப்பட இருக்கிற மகத்தான அன்பளிப்பு. நாளை மறுமையில் நமக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருக்கும் இடம்தான் அல் கௌசர் என்கிற அந்த நீர் தடாகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றிருந்த போது ஒரு தடாகத்தின் பக்கம், நீரோடையின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டேன். அதனுடைய இரு மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் இருந்தன. அப்போது நான் என்னோடு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இது என்ன என்பதாக கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிற அல் கௌசர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய மண் அல்லது அதனுடைய வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் கௌசர் நீர் தடாகம் அது எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹௌலி மசீரத்து ஷஹர், அல் கௌசர் என்னும் என் தடாகம் ஒரு மாத கால பயண தூரம் பரப்பளவுடையது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கௌசர் என்கிற அந்த தடாகத்தை கடந்து செல்ல வேண்டுமானால் அதற்கு பிடிக்கிற அந்த தூர அளவு, அதனுடைய பரப்பளவு என்பது ஒரு மாத காலம் பயணம் செய்தாலும் அதை கடந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மிக விசாலமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாவுஹு அபியது மினல் லபன், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய நீர் பாலை விட மிக வெண்மையானது என்பதாக சொன்னார்கள். வரீஹு அத்யபு மினல் மிஸ்க், அதனுடைய மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது என்பதாக சொன்னார்கள். வகீசானுஹு கனுஜூமி சமா, அதனுடைய கூஜாக்கள், அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கப்பு கூஜாக்கள் இருக்கிறதே, அது விண்மீன்களை போன்று நட்சத்திரங்களை போன்று மின்னிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதுமா அபதா, யார் அதன் நீரை அருந்துகிறார்களோ அவர்கள் ஒரு தடவை ஒருவர் மனிதர் அறிந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகமே எடுக்காது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, அந்த அல் கௌசர் அந்த நீர் தடாகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். தங்களுடைய பொற்கரங்களால் அந்த தடாகத்திலிருந்து கௌசர் என்கிற அந்த நீரை, கௌசருடைய அந்த தடாகத்திலிருந்து நீரை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்காக, தன்னுடைய உம்மத்துகளுக்காக, அவருடைய தாகம் தீர்ப்பதற்காக கொடுப்பதற்கு நிற்பார்கள் என்று சொன்னால் யாருக்கு அந்த கௌசர் என்கிற அந்த தடாகத்தினுடைய நீர் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. நாளை மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலருக்கு முட்டுக்கால் வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், சிலருக்கு நெஞ்சு பகுதி வரைக்கும், சிலருக்கு வாய் வரைக்கும், அப்படியே வியர்வையில் தாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு வியர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா, நிழல் கிடைத்து விடாதா என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வெப்பம் சூட்டின் காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக எங்களுக்கு யாராவது ஒரு மிடர் தண்ணீர் தந்துவிட மாட்டார்களா, எங்களுடைய தாகத்தை தணித்து விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நாள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த சமயத்தில்தான் கௌசர் என்கிற அந்த தடாகத்திற்கு அருகாமையில் நிற்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துகளே வாருங்கள், என்னுடைய சமுதாயமே வாருங்கள், உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்கிறேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுதுல் கௌசர் என்கிற அந்த தடாகத்திற்கு அருகாமையில் நின்று கொண்டு
நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நிற்பார்கள். ஒரு தடவை நீங்கள் இந்த தண்ணீரை குடித்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு உங்களுக்கு தாகமே எடுக்காது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு அந்த கௌசரினுடைய அந்த தடாகத்தில் இருக்கிற அதற்கு பிறகு தாகமே எடுக்காது என்பதாக சொன்னார்களே, அந்த தண்ணீர் கிடைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஹவுதுல் கௌசர் என்கிற அந்த தடாகத்திலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொற்கலங்களால் தண்ணீரை எடுத்து தருவார்கள். பருகுகிற பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹும் ரசூலும் நமக்கென்று ஒரு கலாச்சாரத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு வாழ்க்கை வழிமுறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் காட்டி தந்த அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் அந்த கௌசரினுடைய நீரை பருக முடியும் என்று நம்மால் பார்க்கப்படுகிறது. யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ, ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக ஒரு நாளைக்கு 5 தடவை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்று பள்ளி வாசலுக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறோம்? அதை நிராகரிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? யார் அப்படி நிராகரிக்காமல் அந்த பாங்கினுடைய சப்தத்தை கேட்டவுடன் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ, தங்களுடைய கடமையான அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு, அந்த தொழுகையாளிகளுக்கு கௌசர் என்கிற அந்த தடாகத்தில் இருந்து நீர் புகட்டப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது உயிர் எவனது கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது தடாகத்தை விட்டும் தனக்கு சொந்தமில்லாத ஒட்டகங்களை விரட்டுவானோ அதே போல மற்ற மனிதர்களை நான் என்னுடைய அந்த கௌசர் என்கிற தடாகத்தை விட்டும் விரட்டுவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கிற அந்த தடாகம், அதில் வேறொரு ஒட்டகம் வந்து தண்ணீர் குடித்து விடக் கூடாது என்பதற்காக எப்படி அந்த தடாகத்திற்கு சொந்தக்காரன் விரட்டுவானோ அதே போல அந்த கௌசர் என்கிற தடாகத்திற்கு அருகாமையில் இருக்கிற நான் என்னுடைய தடாகத்திற்கு பக்கத்தில் யாராவது தாகம் தண்ணீர் வேண்டும் என்று வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் விரட்டுவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்துகளுக்காக, என்னுடைய சமுதாயத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அந்த தடாகத்தினுடைய நீரை புகட்டுவதற்காக நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்கிற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய சஹாபிகள், உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்பதாக கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்தில் வாழ்கிற போது உங்களுக்கு அல்லாஹ் கற்றிருக்கிற அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதற்கு முன்னால் ஒழு செய்வீர்கள் அல்லவா? என்னுடைய சமுதாயத்திற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பாக இருக்கிற அந்த ஒழு, நீங்கள் அப்படி ஒழு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் வளமையாக ஆக்கி கொண்டிருந்தவர்களாக நீங்கள் இருந்தால், அப்பொழுது நாளை மறுமையினுடைய நாளில் தடாகத்திற்கு அருகாமையில் நான் இருக்கிற போது உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் நீங்கள் செய்த அந்த ஒழுவின் காரணத்தினால் உங்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய கரங்கள் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய கால்கள் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய முகமும் கால்களும் கைகளும் பிரகாசமாக இருக்குமே. அந்த ஒளியின் மூலமாக, அந்த பிரகாசத்தின் மூலமாக என்னுடைய உம்மத்தை, என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற போது யார் தொழுகையாளிகளாக இருந்தார்களோ அந்த மக்களை தான் என்னுடைய சமூகமே, என்னுடைய உம்மத்தை, வாருங்கள் என்னுடைய சகோதரர்களே என்பதாக அழைத்து அவர்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் நாம் எந்த அளவுக்கு அந்த ஒழுவினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் எந்த தொழுகையை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கிறானோ, இந்த மிஅராஜில் எந்த தொழுகை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்களோ, இந்த மிஅராஜை நினைவு கூறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில்
காணிக்கையாக, பரிசாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு எந்த தொழுகை அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், அதை நாம் கவனமாக தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நாம் இருக்கிறோமா அல்லது உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளில் சக்கர் என்று சொல்லப்படுகிற அந்த நரகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிற கேள்விகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கிற மிக மோசமான கொடூரமான இந்த நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது என்பதாக அந்த நரகவாசிகளிடத்தில் கேட்கப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் வாழுகிற போது நீங்கள் எல்லாம் தொழுகைக்கு போனீங்க, பள்ளிவாசலுக்கு போனீங்க, கடமையான தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுகிற போது நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே, தொழாதவர்களாக இருந்தோம், எனவே சக்கர் என்கிற அந்த நரகத்தில் நாங்கள் நுழைந்து விட்டோம் என்பதாக அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறானே, அதிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இந்த மிஅராஜினுடைய தினத்தில், எந்த மிஅராஜில் இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டதோ, பரிசாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டதோ, இந்த நாளில் நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன, ஒவ்வொரு தொழுகையும் பேணி தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நான் இருப்பேன், எங்களுடைய குடும்பத்தார்களை இருக்கச் செய்வேன் என்பதை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படி நாம் நடக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்கக்கூடாது, அவருடைய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக நாம் நடக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி நாம் நடக்க வேண்டும், அவர்களுக்கு மாற்றமாக ஏன் நாம் நடக்கக்கூடாது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அந்த பார்வை நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாமும் கபரை பார்க்கிறோம், உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே உள்ளே என்ன நடக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு பார்த்தார்கள், எடுத்து சொன்னார்கள். அதற்குரிய பார்வை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு, நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மிஅராஜிலே சுவனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை பார்த்து வந்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்குரிய பார்வையுடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்குரிய பார்வையுடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு சுவனத்தை நாம் பார்க்கல, நரகத்தை நாம் பார்க்கல, கபருக்கு உள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அப்படியானால் அதற்குரிய பார்வையுடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் குருடர்கள். குருடர்கள், பார்வையற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்வையுடையவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு நாம் நடந்து விட வேண்டும். நான் பார்வையுடையவர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டேன், என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்பதாக பார்வையற்ற ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு என்பது அழிவாகத்தான் இருக்கும். எனவேதான் பார்வையுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கென்று ஒரு கலாச்சாரத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு கபரை சுட்டிக்காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹுமா லா யுஅஸபானி, இந்த இரண்டு கபரிலும் அடக்கப்பட்டு இருப்பவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒமா யுஅஸபானி ஃபீ கபீரின், எதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார்கள்? பெரிய பெரிய காரணத்திற்காகவா? இல்லை இல்லை, சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட கபரிலே அதாபு வேதனை செய்யப்படும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா அஹதுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா, ஒருவர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார், அந்த கோல் சொல்லிக் கொண்டிருந்ததின் காரணத்தினால் கபரிலே அவருக்கு அதாபு வேதனை செய்யப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅம்மல் ஆகரு ஃபகான லா யஸ்தன்ஸி மினல் பவுல், ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் அல்ல, சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்தார்.
எனவே அவருக்கு கபரிலே அதாவு வேதனை செய்யப்படுகிறது என்பதாக சொல்லிவிட்டு 2 பச்சை மட்டைகளை எடுத்து வரச் செய்து அந்த கபரிலே 2 கபரிலும் நட்டி வைத்து இந்த பச்சை மட்டைகள் செய்கின்ற அந்த தஸ்பீகின் மூலமாக கபரிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அதாவு வேதனை லேசாக்கப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் கபருக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதற்குரிய பார்வை அவர்களிடத்தில் இருந்தது, நமக்கு இல்லை. மிஅராஜின் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்லை கொண்டு ஒரு மனிதனுடைய தலையிலே எறிந்து அவனுடைய தலை நசுக்கப்படுவதை பார்த்தார்கள். அந்த பார்வை நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யார் இவர்கள், எதற்காக வேண்டி தலை நசுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் வாழுகிற போது தொழுகையை அலட்சியப்படுத்தினான் இந்த மனிதன், தொழாமல் இருந்தான், எனவே அவனுக்கு இப்படி ஒரு வேதனை செய்யப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியே என்னவென்று சொன்னால் அஸ்ஸலாத், தொழுகையை குறித்துதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸிபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேட்கும் முதல் கேள்வி அஸ்ஸலாத், தொழுகைதான். ஃபைன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி, அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தகுதியானவர்களாக நாம் இருந்தால் மற்ற எல்லா கேள்விகளும் நமக்கு இலகுவானதாக இருக்கும். வைன் ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலிஹி, அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது என்றால் அடுத்தடுத்த கேள்விகள் நமக்கு கஷ்டமானதாக ஆகிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் அவன் மரணித்து கபரிலே வைக்கப்பட்டால் அவனிடத்திலே சில கேள்விகள் கேட்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக, இப்படியெல்லாம் கேட்கப்படுகிற போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த மனிதன் பதில் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அதற்கு பிறகு உள்ள எல்லா நிலைகளும் இலகுவானதாக ஆகிவிடும். எப்பொழுது இதற்கு பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்திருக்கிறார்கள், ஒரு கலாச்சாரத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் நம்மால் பதில் சொல்ல முடியும், இல்லை என்றால் இந்த கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. கபரில் அந்த நேரத்திலேயே அதாபு வேதனை ஆரம்பமாகிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கெட்டவர்களுக்கு என்றால், தொழுகையாளிகளாக இல்லாதவர்களுக்கு என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நல்லவனாக வாழ்ந்தான் என்றால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனால் பதில் சொல்ல முடியும். என் முதுகில் மேல் நடந்த மனிதர்களிடையே நீதான் மிகச் சிறப்பானவன், உனக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்பதாக அந்த கபரு அந்த மனிதனை வரவேற்கும். தீயவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தால், வா மகனே வா, உனக்காகத்தான் காத்திருந்தேன், என் முதுகில் நடந்தவர்களில் மிக மோசமானவன் கெட்டவன் நீந்தான் என்பதாக அந்த கபரு சொல்லும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கணத்திலேயே இந்த உலகத்தில் யார் மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு கபரு நெருக்கும், அவர்களுடைய எல்லா எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்படும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கபூரில் கொடுக்கப்படுகிற வேதனைகள்ல முதல் வேதனை எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது தொழுகையாளிகளாக இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்குத்தான். ஒவ்வொரு பக்தியினுடைய நேரம் வருகிற போதும் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழுகிற போது எந்த மனிதனுக்கு தொழுகையை அலட்சியப்படுத்தினானோ, தொழாமல் இருந்தானோ, அந்த மனிதனுக்கு ஷுஜாஉல் அக்ரா என்கிற ஒரு விஷம் நிறைந்த பாம்பு சாட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிஅராஜின் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே ஒரு கபரின் பக்கமாக நான் செல்கிற போது அந்த கபரில் இருந்து நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. யாருடைய கபர் இது என்பதாக நான் என்னோடு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இதுதான் ஃபிரௌனுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த மாஷித்தா என்ற பெண்ணினுடைய அந்த குடும்பத்தார்களுடைய கபர் என்பதாக சொன்னார்கள். ஏன் இந்த குடும்பத்திற்கு இவ்வளவு சிறப்பு என்பதாக நான் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாஷித்தா என்கிற அந்த பெண்ணினுடைய அந்த ஈமான், அந்த குடும்பத்தார்களுடைய அந்த ஈமான் அதற்கு கிடைத்த பரிசு என்பதாக சொன்னார்கள். மாஷித்தா
ஒரு தடவை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருக்கிற போது சீப்பு கீழே விழுகிறது. பிஸ்மில்லா என்பதாக சொல்லி எடுத்தால் அந்த நேரத்தில் அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள், இது யாருடைய பெயரை இப்பொழுது நீ சொன்னாய்? பிஸ்மில்லா என்றாயே, என்னுடைய தந்தை தானே என கேட்கிற போது, இல்லை இல்லை, உன்னுடைய தந்தையும் என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனையே நான் அழைத்தேன் என்பதாக சொன்னார். ஈமானில் உறுதியாக இருந்தார். ஃபிரௌனிடத்தில் செய்தி சொல்லப்பட்டது. ஃபிரௌன் அதற்குரிய தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தான். நெருப்பு குண்டத்தை உருவாக்கினான். பிள்ளையை நாம் சித்திரவதை செய்தால், கொல்ல முற்பட்டால் மனம் வாரி விடுவாள், ஈமானை விட்டு விலகி விடுவாள் என்றெல்லாம் ஃபிரௌன் எதிர்பார்த்தான். அந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் நெருப்பில் போட்டு பொசுக்க ஈமானில் அந்த பெண் உறுதியாக இருந்தார். கடைசியில் அந்த பெண்ணும் கை குழந்தையோடு நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்ட போதும் ஈமானில் உறுதியாக நின்றார். ஈமானை இழக்கவில்லை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஈமானில் அந்த பெண்ணும் அந்த குடும்பம் இருந்த அந்த உறுதி, நம்முடைய கலாச்சாரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த உறுதி, அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு கிடைத்த கிஃப்ட் பரிசுதான் கபரிலே இருந்து அந்த நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு முழுமை பெற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்தை, வழிமுறையை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி நிற்கிறோம், உறுதியாக நிற்கிறோம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அப்படி முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாம் முழுமையான முஸ்லிம்களாக வாழுகிறோம்? நடை, உடை, பாவனையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்ற மக்களெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உலகம் எந்த போக்கில் சென்று கொண்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெட்க உறுப்புகள் மறைக்கப்பட வேண்டுமே என்கிற எண்ணம் இல்லாமல், வெட்க உணர்வே இல்லாமல் ஆடை அணிகிற கலாச்சாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எங்களுடைய ஆடை அது எங்களுடைய உரிமை என்பதாக சொல்லிக்கொண்டு பார்ப்பவர்களுடைய கண்கள் கூசக்கூடிய அளவிலே ஆடை அணிந்து கொள்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு பக்கம் முடியை எடுத்துக்கொள்வது, ஒரு பக்கம் மலித்துக் கொள்வது என்கிற நிலையில் இருக்கிற கலாச்சாரத்தை பார்க்கிறோம். முகத்தில் அப்படியே அதிகமாக முடிகளை தொங்கவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நடைமுறைக்கு மாற்றமாக முடியை அமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடியை வைப்பதாக இருந்தால் முழுமையாக வையுங்கள், முடியை எடுப்பதாக இருந்தால் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பக்கம் முடி வைத்து ஒரு பக்கம் அழித்துக் கொள்வது அது யூதர்களுடைய கலாச்சாரம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை எந்த அளவுக்கு நாமோ நம்முடைய பிள்ளைகளோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறோம். நடிகர்களை போல முடியை அமைத்துக் கொள்கிற கலாச்சார சீரழிவை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சினிமாவை பார்ப்பதையே ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில், சினிமாவில் நடிப்பவர்களை அருவருப்பாக பார்த்த இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு சினிமாவில் நடிப்பவர்களை பார்த்து பெருமைப்படுகிற நிலை உருவாகி இருக்கிறது. எனக்கு என் குடும்பம் சப்போர்ட்டா இருக்கிறது, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என பேட்டி கொடுக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ரீல்ஸ் போடுவதும் ஷார்ட்ஸ் போடுவதும் அதன் மூலமாக சினிமாவில் கால் பதிப்பதையும் இன்றைக்கு நவீன கலாச்சாரமாக பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கிடைத்து விடாதா படத்தில் நடிப்பதற்கு, நாடகத்தில் நடிப்பதற்கு என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சமூகத்தினுடைய அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மதத்தினுடைய அடையாளமாக கண்ணியமாக பார்க்கப்படுகிற பர்தாவை அணிந்து கொண்டு ரீல்ஸ் போட்டு ஆபாசமான பாடல்களுக்கு தக்கவாறு அப்படியே ஆடிவிட்டு, இது என்னுடைய ஆடை சுதந்திரம், இது என்னுடைய ஆடுவது பாடுவது என்பது அது என்னுடைய சுதந்திரம், ஆடக்கூடாது என சொல்வது பெண் அடிமைத்தனம் என்று பேசிக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துல இன்றைக்கு எந்த பெண்ணும் அடிமைப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் உலகத்திற்கு உறக்க சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு டாக்டர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறார்கள், விளையாட்டு வீரங்கனைகளாக உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். பறவைகள் போல பாடி திரிந்து சாதனைகள் பல இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை சங்கிகள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மதத்தின் அடையாளமாக ஹிஜாபை அணிந்து கொண்டு அதே மதத்தின் விழுமியங்களுக்கு முரணாக செயல்படுவது அந்த அடையாளத்தையும் அந்த மதத்தையும் அவமதிப்பதாக ஆகாதா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிய வேண்டும். ஒரு மதத்தின் அடையாளத்தோடு அந்த மதத்திற்கு சம்பந்தமே இல்லாத செயல்பாடுகளை செய்வது அந்த மதத்தை கேலி செய்வதாக ஆகாதா? அதை கிண்டல் செய்வதாக ஆகாதா? ஒரு ஊரில் நடக்கிற கிரிமினல் குற்ற செயல்களை எல்லாம் ஒன்று திரட்டி குற்றங்களையும் தனிநபர் ஒழுக்கத்தையும் குழப்பிக்கொண்டு இதனால உங்க ஊரு பேரு கெட்டு போயிருச்சா, நான் வருதா போட்டு ஆடினதுனால கெட்டு போச்சான்னு வீடியோ போட்டு அதனால ஒரு பொண்ணு ட்ரெண்டிங்ல இருக்கிற கேவலமான நிலையையும் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. சங்கிகள் எல்லாம் பாயம்மா பாயம்மா உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் என ஆதரவு கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கென்று ஒரு கலாச்சாரத்தை கற்று தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன காரணம்? ஏன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும்? அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி நாம் ஏன் நடக்க வேண்டும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையுடையவர்கள். மிஅராஜுக்கு சென்றார்கள், சுவன நரகத்தை அவர்கள் பார்த்தார்கள், அங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை பார்த்து வந்து ரசூல் சொன்னார்கள். கபரிலே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கான பார்வை இருந்தது, பார்த்தார்கள். கபரிலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையுடையவர்கள், நாமெல்லாம் அதற்குரிய பார்வையற்றவர்கள். பார்வையில்லாத நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்வையுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த கலாச்சாரத்தின்படி அந்த வழியின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன், என் இஷ்டப்படிதான் நான் நடப்பேன் என்பதாக ஒருவன் நடப்பான் என்று சொன்னால் அவன் போய் சந்திக்கிற இடம் அது அழிவாக, அவன் விழுகிற இடம் என்பது புதைகுழியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிஅராஜில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பரிசாக தொழுகையை கொண்டு வந்தார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி மிஅராஜில் நான் அல்லாஹ்விடத்தில் பேசி அல்லாஹ்வை பார்த்து சந்தித்து வந்தேனோ அதே பாக்கியம் என்னுடைய உம்மத்துகளுக்கும் கிடைக்க வேண்டும். எனவே நான் தொழுகையை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தொழுகிற போது அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறீர்கள். இல்லம் தக்குன் தராஹு வ இன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வணங்குங்கள். அல்லாஹ்வை நீங்கள் தொழுகையில் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் தொழுங்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். உங்களுக்கான மிஅராஜ், உங்களுக்கான மிஅராஜ் தொழுகைதான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களே. இந்த மிஅராஜை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் தொழுகையை விடாமல் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நாங்கள் இருப்போம், எங்களுடைய குடும்பத்தை இருக்கச் செய்வோம் என்பதை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபியினுடைய வழியில் நடப்போம், இறை அருளை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.